பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொன்னார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் படுகிற பாடுகள், நீங்கள் சகிக்கிற சில வேதனைகள், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அநேகரால் நான் புறக்கணிக்கப்படுகிறேன், அநேகருக்கு என்னை பிடிக்கவில்லை, அதுவரைக்கும் என்னை நேசித்தவங்க இன்றைக்கு என்னை நேசிக்கிறது கிடையாது. காரணம், நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன், நான் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறேன், என் இயேசுவை நான் துதித்து பாடுகிறேன், நான் இயேசுவுக்கு உண்மையாக இருக்கிறேன், என் இயேசுவினுடைய சத்தத்தை நான் கேட்டு நடக்கிறேன் என்பதனாலேயே எனக்கு சில விரோதிகள் உருவாகிறார்கள். இது எல்லா தேவ பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒன்று தான். நாம் போகிற பாதையில் எந்த சூழ்நிலைமைகளில் எல்லாரிடமே நம்ம கூட இருக்கிற ஜனங்கள், ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் வழியிலே, கிறிஸ்துவின் பாதையிலே, கிறிஸ்துவை எனக்காக உண்டாக்கப்பட்ட சிலுவையை நான் தூக்கி கொண்டு போகிற பொழுது இந்த உலகம் என்னை பகைக்க ஆரம்பிக்கும். அதுதான் இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான சொற்களை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இது நிமித்தம் நான் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தான் எனக்கு இந்த போராட்டம் வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த போராட்டமே கிடையாது. என்றைக்கு நான் கிறிஸ்துவின் பாதையிலே நான் கடந்து போவேன், என்றைக்குமே நான் தேவனுடைய சித்தத்தை தான் நான் செய்வேன் என்று சொல்லி என்னைக்கு நான் தீர்மானம் எடுத்து போனேனோ அன்னையில் இருந்து தான் என் வாழ்க்கையில் போராட்டங்கள் அதிகமாக ஆரம்பித்திருக்கிறது. அல்லது அன்னையில் இருந்து தான் எனக்கு விரோதமான எப்படியாவது என்னை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டம் எழும்புகிறது. அதுவரைக்கும் என்னை நேசித்த ஜனங்களே எனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைமையின் மத்தியிலே கடந்து போய் தான் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், அது உங்கள் நன்மைக்காக. ஏன்னா இந்த இடத்துல இயேசுவே அதை தான் சொல்றாரு, உங்களை நிந்தித்து உங்கள் பேரில் பொய்யா சில காரியங்களை சொல்லி எப்படியாவது உங்களை அந்த இடத்தை விட்டு நீக்க வேண்டும், அல்லது உங்களை அவங்க பக்கமாக இழுத்து கொள்ளணும்னு சொல்லி சில பொய்யான காரியங்களை உங்கள் பேரில் சொன்னாங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாக நீங்கள் அந்த இடத்துல எப்படி தான் இருப்பீங்கன்னா ஒரு பாக்கியவானாக தான் இருப்பீங்க. ஏன்னா பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும், ஒவ்வொரு அவமானத்துக்கும், ஒவ்வொரு வேதனைக்கும், ஒவ்வொரு கண்ணீருக்கும் பரலோகம் நிச்சயமாக அதற்கு பதில் கொடுக்கும். அது மனுஷன்கள் அதை கிட்ட இருந்து அது கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்காது. ஏன்னா நம்மை அங்கீகரிக்கிறவர்கள், நமக்கு ஏற்றுக்கொள்ளுகிற, என்றைக்கு நான் தேவ சமூகத்துக்கு முன்பதாக போய் தேவனை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு என் தேவனுடைய சித்தத்தை தான் நான் முழுசுமாக செய்ய போகிறேன்னு சொல்லி நான் என்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்குறேனோ அந்த நாளிலிருந்து எனக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, நான் செய்கிற எல்லா காரியத்தையும் இந்த உலகம் பகைக்க ஆரம்பிக்கும். இந்த உலகத்துக்கு அது பிடிக்கன்னா உலகமும் தேவனுடைய காரியங்களும் என்றைக்குமே ஒத்தே போகாத ஒன்று. உலகம் அதனுடைய கான்செப்டே வேற, தேவன் அவருடைய கான்செப்ட் வேற. ஏன்னா தேவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி பேசுவார், இந்த உலகம் இந்த உலகத்திற்கு ஏற்ற மாதிரி பேசும். இது நீங்கள் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. இதை தான் தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். அதனால நீங்கள் போகிற பாதை கிறிஸ்து உங்களுக்கு காண்பிக்கிறாரா? கிறிஸ்து உங்களுக்கு சொல்கிறாரா, மகனே இதை நீ பண்ணு, மகளே இதை நீ பண்ணு, இந்த மாதிரி காரியங்களை நீ செய், இந்த பாதையின் வழியாக நீ கடந்து போ, இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னார்னா தயவு செய்து அதை பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அதை மற்றவங்க ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கலை, அவங்க அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணலை, அவங்க அதுக்கு புரிய மாட்டேங்குது, புரியாது. நீங்கள் என்ன தான் சொன்னீங்கன்னாலும் அது அவங்களுக்கு புரியாது. ஏன்னா இது தேவனுடைய திட்டம். தேவ திட்டத்துக்குள்ளே நிற்கிறவர்களுக்கு அது புரியும், மற்றவங்களுக்கு அந்த காரியங்கள் புரியணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் உங்கள் பேரில் சிலர் காரியங்களை முன் வைப்பாங்கன்னா அதை கண்டுக்காதீங்க, போய்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் பாக்கியவான்கள் லிஸ்ட்டில் வந்துடுறீங்க. அதனால் தேவையில்லாத மனிதர்களுடைய பேச்சை கேட்டு உங்கள் ஓட்டத்தை தயவு செய்து நிறுத்தி விடாதீர்கள். அவங்க சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. வாழ்நாள் முழுக்க நீங்கள் போகிற வரைக்குமே சில காரியங்கள், நம்ம வாழ்நாள் முடிகிற வரைக்கும் சில கூட்டம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஏதாவது ஒன்று. அதை பார்த்து நீங்கள் உங்கள் ஓட்டத்தை நிறுத்திவிட வேண்டாம். ஏன்னா
கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு அவமானத்துக்கும், புரிதலுக்கும், கண்ணீருக்கும் எல்லாத்துக்குமே நிச்சயமாக பதிலை கொடுக்கிற ஒரு தேவன் உங்களோட கூட இருக்கிறார். எனவே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்துக்கு போய், ஆண்டவரே உம்மின் நிமித்தமாக நான் இந்த பாடுகளை அனுபவித்திருக்கிறதுனால நான் பாக்கியவான், எனக்கு பரலோகத்திலே பலன் மிகுதியாக என் தேவன் கொடுக்க போகிறீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உற்சாகப்படுத்தி உங்களை பலப்படுத்தி கொண்டு நீங்க கர்த்தருக்குள்ள செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. பேசுகிற கூட்டம் ஒரு பக்கம் பேசிக்கொண்டு தான் இருக்கும். ஒரு நாள் வரும், பேசுகிற கூட்டத்தினுடைய வாய்களை அடைக்கும்படி தேவன் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். இது தேவன் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாம நீங்க கர்த்தருக்குள்ளாக செய்கிற காரியத்தை செய்யுங்க. நிச்சயமாய் தேவன் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையின்படியே அப்பா, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித பொய்யான சொற்களை உங்கள் பேரில் சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே, அதே போல உம்முடைய பிள்ளைகள் உம்மி நிமித்தமாக என்னென்ன பாடுகளையும் வேதனைகளை அனுபவித்தாங்களோ அவைகள் எல்லாவற்றுக்கும் என் பரலோகத்தின் தகப்பன் பதில் கொடுத்து அந்த பிள்ளைகளை கர்த்தர் வழிநடத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு விரோதமாய் இருக்கிற தடைகள், சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம், உடைய மகிமையான கரம் எங்களோட கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படி உடைய பரிசுத்த கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களை ஆளுகை செய்ய வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.